சகோதரர்களே, அல்லாஹுடைய திக்ரை நாம் அதிகரிக்க வேண்டும். அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். இது ஈமானை அதிகரிக்க செய்யும். அதான் அல்லாஹ் சொல்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வை திக்ர் செய்வது பல முறைகள் இருக்கின்றன. நம்ம எனி டைம் அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வந்து, இந்த மார்க்க சட்டங்கள் எனக்கு கூடிவிட்டன, எனக்கு வேறு ஏதாவது லேசான வழியை காட்டுங்கன்னு சொன்னதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு லிசானுக ரத்பன் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் உன்னுடைய நாவு ஈரமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை எந்த நேரமும் திக்ர் செய்து கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு கஷ்டமும் இல்லை. நிறைய நமக்கு தனியாக இருக்கிற டைம்கள் கிடைக்கும். மோட்டார் பைக் ஓடும்போது, கார் ஓடும்போது, பஸ்ஸில் பயணிக்கும் போது, நெய்யும் போது, அல்லது ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும் போது, ஆஃபீஸில் இருக்கும்போது, எனி டைம் திக்ரை அதிகப்படுத்தலாம். திக்ரை அதிகப்படுத்த அதிகப்படுத்த ஈமான் அதிகரிக்கும். அதிலும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷரில் நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தாரை அடையாளப்படுத்தும் போது ஒரு கூட்டத்தை சொல்றாங்க, ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு. தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வை திக்ர் செய்து கண்கள் கண்ணீர் சிந்திய மனிதன். நமக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு நம்ம கேட்டு பார்க்கணும். தனிமையிலிருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. நம்ம அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்னும் திக்ர் செய்யலாம். அல்லது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளை நினைத்து பார்ப்பது. அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நிஅமத்தை தந்திருக்கிறான், ஆனால் நான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறேன்? இந்த நியமத்துகளுக்கெல்லாம் நான் என்ன நன்றி கடன் பட்டிருக்கிறேன்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஷுக்ர் செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும். 100% 100% அவர்களுடைய லைஃப் ஷுக்ராகவே இருந்தது. அப்படி இருந்தும் கூட சில நேரங்களில் 2 காலும் வீங்குற அளவுக்கு நின்று தொழுவாங்க. அப்போ சஹாபாக்கள் போய், உங்களுக்கு தானே அல்லாஹ் முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான், ஏன் இப்படி நின்று வணங்கணும்னு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? இப்போ அல்லாஹ் நமக்கு தந்த நிஅமத்தை நம்ம கொஞ்சம் அப்படி உட்கார்ந்து யோசிப்போமாக இருந்தால், நம்மளோட படிச்சிருப்பான் ஒரு சகோதரன், ஆனால் அவன் இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட கை நீட்டி இழிவடைஞ்ச நிலையில் இருப்பான். ஆனால் அல்லாஹ் நமக்கு நிறைய பொருளாதாரம் தந்திருப்பான். இதை உட்கார்ந்து யோசித்தோமாக இருந்தால், அல்லது ஒரு நம்மளோட குடும்பத்தில் உள்ள ஒரு பெற்றோருக்கு கிடைத்த குழந்தை, நம்மளுக்கு கிடைத்த குழந்தை ஆரோக்கியம், அவங்களுக்கு கிடைத்த குழந்தை பிறந்தத்திலிருந்து சோதனையாகவே இருக்கு. அல்லாஹ் திக்ர் என்று சொல்லும்போது அல்லாஹுடைய நினைவு. இப்படி இந்த விஷயங்களை நினைக்கும் போது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அதே போன்று நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம்தான், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்பக்கூடிய விஷயங்களை எப்போதும் முற்படுத்த முயற்சி செய்வது. நம்முடைய ஹவாவை, மன இச்சையை தூக்கி ஒரு மூலையில் வைத்துவிட்டு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்பக்கூடிய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும். இதை செய்யும் போது ஈமான் கூடும். உதாரணமாக சின்ன எக்ஸாம்பிள், தாடி மிக சிறிய ஒரு உதாரணம். இப்போ தாடியை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக விரும்பினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை ஒழுங்கான முறையில் வளர்த்தார்கள். அதே நேரத்தில் சஹாபாக்களை சொல்கிறாங்க, தாடியை வளருங்கள். அதனால் 4 இமாம்களும், இமாம் அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லா போன்ற 4 இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தாடி வளர்க்குறது வாஜிப்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தாடி ரசூலுல்லாஹுக்கு பிடித்தது. ரசூலுல்லாஹுக்கு பிடித்ததுன்னா அல்லாஹுக்கு பிடித்தது. இதை வைக்கும்போது ஹவாவில் நிறைய பிரச்சனை வரும். நம்முடைய மன உச்சி என்ன சொல்லும்டா, தாடி வச்சா வயசு போன மாதிரி இருக்கும், தாடி வச்சா மனைவிக்கு பிடிக்காது, தாடி வச்சா நண்பர்கள் ஹிண்டடிப்பாங்க, இதெல்லாம் ஹவா. அதே நேரத்தில் இது அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுக்கும் பிடித்த ஒரு விஷயம் என்பது மார்க்கம். இப்போ இந்த நேரத்தில் நாம் நம்முடைய ஹவாவை தூக்கி ஒரு மூலையில் வைத்துவிட்டு அல்லாஹுடைய தூதரின் அல்லாஹ்வின் விருப்பத்தை முற்படுத்தும் போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். இது உதாரணத்துக்கு தாடியை சொன்னேன். ஒரு பெண் ஃபர்தா அணிவது, அல்லது கரண்டைக்கு மேல் ஆடை அணிவது, அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கலாம். இவைகள்
அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான விஷயங்கள் நாம் நம்முடைய மன உச்சியை தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து பழகி பாருங்க, ஈமான் கூடும். இது ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம்தான் பாவங்களை விட்டு நாம் தூரமாகுவது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடும்போது யஸீது பித்தாஅ வ யன்குஸு பில் மஅசியா, ஈமான் நல்லமல்கள் செய்வதன் மூலம் அதிகரிக்கும், பாவங்களால் குறையும். இந்த பாவமான சூழல் இருக்கிறது, இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். ஏனென்றால் நிற்பந்தம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பயான் கேட்கறதுக்கு யூடியூப் ஓன் பண்ணினால் வேறு என்னமோ நம்மளை திசைவிட்டு போவோம். ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நம்ம ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒன்று ஆரம்பிப்போம், ஃபித்னாவில் போய் முடியும். உலகம் அப்படித்தான் இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த குளோபலைசேஷன் என்ற இந்த ஒரு மாயை இன்னும் நம்மளை பாவங்களின்பால் தூண்டக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நாம் பாவங்களை பார்ப்பது, பாவங்களை பேசுவது, பாவங்களை கேட்பது, பாவங்களை செய்வது என்பது நம்முடைய ஈமானை குறைத்து கொண்டே போகும். இப்போ குறைக்க குறைக்க என்ன நடக்கும் என்றால் கடைசியில் அப்படியே உள்ளம் செத்து போகும். ஈமானுக்குரிய மெயினான இடம் உள்ளம் என்பதை அந்த வரைவிலக்கணத்திலே நாம் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துரதுல் ஃபிதன் அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. இந்த பாய்க்கு பன் ஒவ்வொன்றாக வைக்கப்படுவது போன்று உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் ஒவ்வொன்றாக காட்டப்படும். ஃபஅய்யு கல்பின் அஷ்ரபஹா, எந்த உள்ளம் ஃபித்னாவை உடனே உள்வாங்கிக் கொள்கிறதோ, நமக்கு தெரியுது ஃபித்னா வாரது, ஃபித்னா இது ஃபித்னா என்பது நன்றாக தெரிகிறது. ஒருவரை பற்றி அவதூறு சொல்கிறார், ஒருவரை பற்றி புறம் பேசுகிறார், அல்லது ஒருவர் வட்டியோடு நமக்கு முன்னால் நிற்கிறார், அல்லது இன்னும் ஒருவர் விபச்சாரத்தை தூண்டக்கூடிய முறையில் நிற்கிறார். இதெல்லாம் ஃபித்னாக்கள் என்பது நமக்கு தெரியும். எந்த உள்ளம் இந்த ஃபித்னாக்களை உள்வாங்கிக் கொள்கிறதோ நுக்கித ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா, அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படும். எந்த உள்ளம் இது ஃபித்னா என்று தெரிந்து அதை ஒதுக்குகிறதோ அந்த உள்ளம் வெண்மையான உள்ளமாக மாறும். இப்போ ஃபித்னாக்களை உள்வாங்குகிற உள்ளம் ஒவ்வொரு கருப்பு டொட்டாக மாறி கடைசியிலே கருத்த உள்ளமாக அந்த உள்ளம் மாறிவிடும். கருத்த உள்ளமாக மாறிவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஓமானத்தை பாருங்கள், தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை போன்று அந்த உள்ளம் மாறிவிடும். லா தஅரிஃபு மஅரூஃபன் வலா துன்கிரு முன்கரா, அந்த உள்ளங்களுக்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது. நீங்க நல்லதை எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அந்த உள்ளம் உள்வாங்காது. கெட்டவற்றை நீங்கள் எவ்வளவுதான் எச்சரிக்கை செய்தாலும், எவ்வளவு பயங்காட்டி எச்சரிக்கை செய்தாலும், நரகத்தில் இருக்கிற மிக பயங்கரமான தண்டனை அப்படியே அழகான முறையில் அந்த உள்ளத்திற்கு எடுத்து சொன்னாலும் அந்த உள்ளத்தில் எடுபடாது. கேட்டுக்கு சும்மா ஒரு மரத்தை போன்று உட்கார்ந்து இருந்துட்டு போவான், ஒரு கட்டடத்தை போன்று உட்கார்ந்து இருந்துட்டு போவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இருந்தால் நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். சில நேரம் ஹுத்பாக்களில், பயான்களிலே, நண்பர்கள் மூலம் சில பயங்கரமான செய்திகள் நமக்கு சொல்லப்படும். அப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற அந்த மனோநிலையோடு நம்ம வந்த மாதிரி போவோமாக இருந்தால் அந்த உள்ளம் கருத்த உள்ளமாகும். ஆனால் வெண்மையான உள்ளத்தை பொறுத்தவரையில் அந்த உள்ளம் மிக தூய்மையாக இருக்கும், நல்லதை ஏற்றுக்கொள்ளும், தீயதை தூக்கி வீசும். அல்லாஹ் என்றால் அந்த உள்ளம் நடுக்கும். மறுமையை பற்றி பேசினால் அந்த உள்ளத்தில் பயம் வரும். சுவர்க்கத்தை பற்றி பேசினால் அந்த உள்ளத்திற்கு ஆசை வரும். நரகத்தை பற்றி பேசும்போது அந்த உள்ளம் அஞ்சி அழும். இப்படியான நிலை வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பாவங்கள் என்பது நம்முடைய ஈமானுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலாகும். பாவங்கள் நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய சவால். நாம் வாழுகிற சூழல் பாவத்தை தூண்டக்கூடிய சூழலாகும். எனவே நல்ல சூழலை நாம் உருவாக்க வேண்டும். கண்டிப்பாக இது மிக கவனமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஈமான் அதிகரிக்க வேண்டும், ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்கு இந்த உபதேசம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சூழல், வீட்டு சூழல், நம்முடைய வீடு அமைகிற சூழல், நம்முடைய நண்பர் வட்டம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, மனிதன் தன்னுடைய நண்பனின் வழியில் இருப்பான். ஃபல் யன்துர் அஹதுக்கும் இலா மன் யுகாலில்,
எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் யாரை நண்பராக எடுக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். உங்களை எப்போவுமே நச்சரிச்சிட்டு பாவங்களின் பால் தூண்டிக்கொண்டு, இப்போ சில நண்பர்களுக்காக வந்தால் வரக்குள்ளே பயம் வருது. என்னென்னா யாரையாவது குறையத்தான் கொண்டு வருவான், வந்தால் பிறந்தான். உட்கார்ந்து அபுபக்கர் ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹுமாவை போல நம்முடைய ஈமான் அதிகரிக்க செய்ய மாட்டாங்க. பாருங்கள் மௌலவி, இப்போ தொழுகையிலாம் ஈடுபாடு இல்லை, குர்ஆன் ஓத முடியுதில்லை, நல்ல ஈமான் குறைஞ்ச மாதிரி இருக்கு, இப்படி ஆரம்பிக்கிறல்ல. வந்த உடனே பாருங்கள் அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், அங்கே அப்படி நடக்கிறது, இங்கே இப்படி நடக்கிறது. ஒரு டைம் கவலை வரலாம், ஒரு 10 தடவை சொல்லலாம், 100 தடவையும் மற்றவர்களை பற்றித்தான் பேசுவது என்று சொன்னால் டேஞ்சர். ஒவ்வொருவரை பற்றியும் அவன் களவெடுத்திருக்கிறான், இவன் தப்பான வழியில் போகிறான், அவன் வட்டி சாப்பிட்றான், இவன் இது செய்கிறான். இப்படியானவர்களோடு உட்கார்ந்து பேச பேச என்ன நடக்கும் என்று கேட்டால் நம்மளோட உள்ளம் செத்து போகும். ஒன்று உடனே நிறுத்துங்கன்னு சொல்லணும், இது எனக்கு தேவையில்லை, இந்த விஷயம் எனக்கு அவசியம் இல்லை, நிப்பாட்டுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வரும்போது மெதுவாக நம்ம ஒதுங்கிட்டு போகிற நிலை வேணும். நம்முடைய நண்பர்கள் எப்படி கொண்டார்கள்களை பார்த்தால் அல்லாஹ்வின் நினைவு நமக்கு வர வேண்டும். நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்களை பார்க்கும்போது அல்லாஹ்வின் நினைவு நமக்கு வர வேண்டும். நம்முடைய ஈமான் அவர்கள் மூலம் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு சூழலை நமக்கு தர வேண்டும். எனவே இந்த சூழல் ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய மிக முக்கியமான அம்சமாகும். அதாவது பாவச்சூழல் ஈமானை குறைக்கும், பாவமற்ற சூழல் ஈமானை அதிகரிக்க செய்யும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நிறைய நஃபிலான வணக்கங்களை அதிகரிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்வதாக, ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஹதீஸுல் குதுசி, ஒரு அடியான் நஃபில் என்றால் கடமை இல்லாத வணக்கங்கள், ஃபர்ல் இல்லாத வாஜிப் இல்லாத வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்கள். இந்த நஃபிலான வணக்கங்களின் மூலம் ஒரு அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பா, அப்படி நெருங்கிக் கொண்டு அவன் வரும்போது அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன். நஃபிலான வணக்கங்களை ஒரு அடியான் செய்து கொண்டு வரும்போது அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன். ஃபஇதா அஹ்பப்துஹு, அந்த அடியானை நான் நேசிக்க ஆரம்பித்தால் குன்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கிற கேள்வியாக நான் மாறுகிறேன், பார்க்கிற பார்வையாக மாறுகிறேன், பிடிக்கிற கையாக மாறுகிறேன், நடக்கிற காலாக மாறுகிறேன். அதாவது என்னுடைய உதவியை கொண்டே அவன் கேட்பான். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நல்லதை தான் கேட்பான். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே பார்ப்பான், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே நடப்பான், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே பிடிப்பான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லான், வ இன் சஅலனி லஉதியன்னஹு, இப்படி இருக்கிற மனிதன் என்னிடம் கேட்டால் நான் உடனே கொடுக்கிறேன். நஃபிலான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கி என்னுடைய அன்பை என்னுடைய நேசத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் என்னிடம் கேட்டால் அவன் கேட்பதை நான் கொடுக்கிறேன். வல இன் இஸ்தஆதனி லஉஈதன்னஹு, அவன் என்னிடம் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நஃபிலான வணக்கங்களை முடியுமானவரை அதிகமாக செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக முன்பின் சுன்னத் தொழுகைகள், அதே போன்று தஹஜ்ஜத் தொழுகை. இந்த தஹஜ்ஜத் தொழுகையெல்லாம் நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய வழிகள். அதே போன்று சுன்னத்தான நோன்புகள், சுன்னத்தான தர்மங்கள், இப்படியான நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் ஈடுபாடு காட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக இபாதத்துகளை பொதுவாக செய்யும்போது இஹ்சான் என்ற நிலையில் அந்த இபாதத்துக்களை நிறைவேற்ற வேண்டும். இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். உன்னை அல்லாஹ் பார்ப்பது நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்ற உணர்வோடு நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்ற உணர்வோடு அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும். உண்மையில் நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், இதுதான் இஹ்சானுடைய நிலை. இந்த நிலையில் வணக்கங்களை செய்யும்போது, வணக்கம் என்ற தொழுகை மட்டுமில்லை, குர்ஆன் ஓதும் போது, திக்ர் செய்யும் போது, சதகா கொடுக்கும் போது, இன்னபிற அமல்களை செய்யும் போது நாம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு செய்யும் போது ஈமான் அதிகரிக்கும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, ஈமானை அதிகரிக்க செய்கிற முழு அதிகாரமும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. எனவே அந்த அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் ஈமானை புதுப்பித்து தருமாறு, ஈமானை அதிகரிக்க செய்யுமாறு பிரார்த்திக்க வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்பார்கள், அல்லாஹும்ம ஜித்னா ஈமானன் வ யகீனன் வ ஃபிக்ஹா,
யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானையும் யக்கீன் என்ற உறுதியையும் ஃபிக்ஹ் என்ற விளக்கத்தையும் தந்தருள்வாயாக என்று அதிகமாக்கி தந்தருள்வாயாக என்று கேட்பார்கள். அதே போன்று நாமும் அரபில் கேட்க முடிந்தால் ரப்பி ஜித்னி இல்மன் வ ஈமானன் வ யக்கீனன் வ ஃபிக்ஹன் வ ஃபஹ்மா முடியும் என்றால் கேளுங்க, இல்லைண்டா தமிழில் கேளுங்க. நமக்கு புரியுது நம்முடைய ஈமான் குறைந்திருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. எனவே சுஜூதுகளில், தஹஜ்ஜுடைய வேளைகளில், பயணத்தில் இருக்கும்போது, பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக யா அல்லாஹ் என்னுடைய ஈமான் பலவீனமாக இருப்பதை நான் உணர்கிறேன், என்னுடைய ஈமானை அதிகரித்து தருவாயாக என்று அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானை நமக்கு தந்தது போன்று இந்த ஈமானில் உறுதியை அல்லாஹு தஆலா நமக்கு தர வேண்டும். இந்த ஈமானை அதிகமாக பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஈமானுடைய இனிமையையும் ஈமானுடைய சுவையையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தர வேண்டும். மௌத்தாகிற போது ஈமானோடு மௌத்தாகி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சூனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஈமானை இந்த நிலையிலேயே நாம் வைத்திருக்கக்கூடாது. உண்மையிலேயே நாம் பயணிக்கக்கூடிய இந்த முறையில் பயணிப்போமாக இருந்தால் கடைசியிலே ஈமான் இல்லாத நிலையில் மௌத்தாகக்கூடிய ஒரு நிலை கூட வந்துவிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வாழக்கூடிய காலம் ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபித்னா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த நிறைய ஃபித்னாக்கள் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படியான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஃபித்னாக்களின் உச்சகட்டமான நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன், ஒரு மனிதன் காலையிலே எழுந்திருக்கும் போது மூமினாக எழுந்திருப்பான். வயும்சி காஃபிரா, மாலையை அடையும் போது அவன் காஃபிராக மாறிவிடுவான். யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா, மாலையிலே அவன் மூமினாக இருப்பான், காலை அடையும் போது காஃபிராக மாறிவிடுவான். யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா. அல்லாஹு அக்பர். இந்த உலக லாபங்களுக்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தை விற்பதற்கு அவன் தயாராகி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபித்னாவின் உச்சகட்டத்தை சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு நிதர்சனமாக இதை நாம் நம்முடைய கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையிலே சில நேரங்களில் ஒரு நல்ல மனோநிலையோடு ஈமானிய உணர்வோடு எழுந்திருக்கிற மனிதன் மாலையிலே அவனை அறியாமலேயே குஃப்ரை அவன் சந்திக்கக்கூடிய நிலை வருகிறது. இந்த உலக லாபங்களுக்காக வேண்டி துனியாவிலே உள்ள பலன்களை அடைந்து கொள்வதற்காக மார்க்கத்தை சாதாரணமாக தூக்கி எறியக்கூடிய நிலை இன்று பரவலாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழலிலும் நாம் அவதானிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்வதற்கான வழிகள் என்ன என்பதை தேட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியான ஆசையுள்ள மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும், அல்லாஹோடு நெருக்கம் கூட வேண்டும், ஈமானுடைய சுவையை நான் அனுபவிக்க வேண்டும், நான் மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிக்க வேண்டும் என்ற ஆசையுள்ள நிறைய மக்கள் இன்றைய காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான மக்களுக்கு நிச்சயமாக இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக பிரயோசனம் அளிக்கும். அதாவது ஈமானை அதிகரிக்க செய்வதற்கான வழிகள் என்ன? நம்முடைய ஈமான் கூடும் குறையும் என்ற ஒரு கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ குறைய விடக்கூடாது. ஈமானை குறைய விட்டு கொண்டிருப்போமாக இருந்தால் கடைசியிலே குஃப்ரில் போய் விழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்றால், தொழுகிறோம், ஏதோ நல்லமல்களை அவ்வப்போது செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் போய்விடலாம் என்று. இல்லை சகோதரர்களே, ஈமான் குறைந்து கொண்டு வரும்போது படிப்படியாக குறைந்து இந்த ஃபித்னாவுடைய நிலையை அடைந்து கடைசியிலே காஃபிராக மாறக்கூடிய ஆபத்து அங்கே இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் அவருடைய ஈமானை அதிகரிக்க செய்வதற்கான வழிகளை அறிந்து அதில் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய இந்த வகுப்பிலே ஈமானை அதிகரிக்க செய்வதற்கான ஒரு சில வழிகளை எனக்கும் உங்களுக்கும் பயன் தருவதற்காக வேண்டி நினைவூட்டலாம் என்று நினைக்கிறேன். அதிலே முதலாவது வழி, நம்முடைய ஈமானை நாம் அதிகரிக்க செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலாவது வழி, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய கல்வி. ஈமானை அதிகரிக்க செய்வதற்குரிய மிக பிரதானமான வழியாக இதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இஸ்லாமிய கல்வியை தேடும் போது ஈமான் அதிகரிப்பதை சஹாபாக்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கலாம். நம் எல்லோருக்கும் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாறு தான்
ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதையிலே சந்திக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு, ஹந்தலாவை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இது உலகத்தில் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு மரபு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பது. அதற்கு பொதுவாக உலகத்தில் சொல்லப்படக்கூடிய பதில் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், நன்றாக இருக்கிறோம், அல்லது கொஞ்சம் சுகமில்லாமல் இருக்கிறேன், அல்லது சில பிரச்சனைகளோடு இருக்கிறேன், இப்படித்தான் எல்லோரும் பதில் சொல்லுவார்கள். ஆனால் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஹந்தலாவை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன? நாஃபக ஹந்தலா, இந்த ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டான். எப்படி பதில் என்று பாருங்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், ஹந்தலாவை நீ எப்படி இதை சொல்லுகிறாய் என்று கேட்டபோது ஹந்தலா சொல்லுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வகுப்புகளில் போய் உட்காரும் போது குர்ஆன் வசனங்கள் நினைவூட்டப்படுகின்றன, ஹதீஸ்களை சொல்லுகிறார்கள், நம்முடைய ஈமான் அதிகரித்து நிற்கிறது. குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது, ஹதீஸ்கள் சொல்லப்படுகின்றன, நம்முடைய ஈமான் அதிகரித்து நிற்கிறது. வீட்டுக்கு வந்தால் குழந்தைகள், பிள்ளை, மனைவி என்று பிஸியாகி விடும்போது அந்த நிலை குறைந்து விடுகிறது என்று சொல்கிறார். இப்போ இது ஈமான் கூடும் குறையும் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். அதே நேரத்தில் அவர் அனுபவித்து சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் உட்காரும் போது ஈமான் அதிகரிக்கிறது. இல்மை தேடி இல்முடைய மஜ்லிஸிலே உட்காரும் போது கண்டிப்பாக ஈமான் அதிகரிக்கும். புகாரியிலே வருகிறது, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பரை அழைக்கிறார், தஆல் இஜ்லிஸ் பினா நுமின் சா, வா வந்து உட்காரு, ஒரு மணி நேரம் ஈமான் கொள்ளுவோம் என்று சொல்கிறார். இந்த மஜ்லிஸு திக்ருகளிலே உட்கார்ந்து அல்லது இஸ்லாமிய கல்வியை தேட புறப்படும் போது கண்டிப்பாக ஈமான் அதிகரிக்கும் என்பதை இதன் மூலம் நாம் புரிய முடிகிறது. இஸ்லாமிய கல்வியிலே பிரதானமாக நாம் தேட வேண்டிய அம்சம் அல்லாஹ்வை பற்றிய அறிவு. அல்லாஹுடைய அஸ்மாக்கள் என்ற திருநாமங்களும் அல்லாஹுடைய சிஃபாத்துகள் என்ற பண்புகளும் நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்கிற மிக முக்கியமான அம்சங்களாகும். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத்தோடு நமக்கு தொடர்பு ஏற்பட வேண்டும். அல்லாஹுடைய அஸ்மாக்களும் சிஃபாத்துகளும் சரியாக புரியப்படுமாக இருந்தால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். உண்மையிலே இன்றைக்கு இந்த விஷயம் அடிக்கடி நினைவூட்டப்பட்ட போதிலும் அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் சிஃபாத்துகளையும் அறிந்து கொள்கிற விஷயத்தில் நாம் பொடுபோக்காகவே இருக்கிறோம். நம்ம இந்த வகுப்பிலேயே, இந்த அகீதா வகுப்பில் ஆரம்ப பகுதி அல்லாஹுவை பற்றிய பகுதி. அதிலே அல்லாஹுடைய சிஃபாத்துகளை இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதை நம்ம தெளிவுபடுத்தினோம். அங்கு நாம் வலியுறுத்திய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், அல்லாஹுவை பற்றிய அறிவின் முக்கியத்துவம். அல்லாஹுவை ஒரு மனிதன் சரியாக அறிந்து கொள்ளுகிற போது அவனுடைய ஈமான் அதிகரிக்கும். அதிலே அல்லாஹுடைய திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த திருநாமங்களிலே 99 திருநாமங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி சொல்கிறார்கள். அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. யார் அந்த திருநாமங்களை பொருள் உணர்ந்து மனப்பாடம் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றார்கள். இந்த ஹதீஸ் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 99 திருநாமங்களையும் அறிந்து கொள்வதற்காக நாம் எடுத்த முயற்சி என்ன என்ற கேள்விக்கு நம்மிடம் பதில் கிடையாது. குறைந்தது நாம் அப்போது சொல்லியிருந்தோம், குர்ஆனை ஓதிக்கொண்டு போகும்போது சில வசனங்கள் அல்லது பல வசனங்கள் முடிகிற நேரத்தில் அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு முடியும். இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா அல்லது வதூத் அசீசுன் ஹக்கீம், இப்படி முடியும். இந்த பெயர்களையாவது தொகுத்து நாம் எடுத்து தர்ஜமத்துல் குர்ஆனில் அதனுடைய பொருளை பார்த்து மனப்பாடம் செய்வதற்கு ஏதாவது ஒரு சின்ன முயற்சி செய்தோமா என்று கேட்டால் பெரும்பாலான மக்கள் கிடையாது. உண்மையிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு நடுநிலையோடும் நிதானமாகவும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பொது அறிவு என்ற ஒரு பாடம் இருக்கும்போது அந்த ஜெனரல் நாலேஜ் என்ற அந்த பாடத்தில் கூடுதல் மதிப்பெண்களை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய மாணவர்கள்
இந்த உலகத்தில் எத்தனையோ பேருடைய பெயரை பாடமாக்குகிறார்கள். சாதனையாளர்கள், சாதிக்காதவர்கள், விளையாட்டு வீரர்கள், நடிகர் நடிகைகள், இவர்களுடைய பெயர்களை எல்லாம் பாடமாக்குகிறார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய பெயர்களை பாடமாக்கினால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹான செய்தி, நம்முடைய முஸ்லிம்கள் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் இந்த பெயர்களை பாடமாக்கி சுவர்க்கத்தை அடைவோம் என்கிற முயற்சி நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு இன்னும் வரவில்லை. இது நம்முடைய ஈமானின் பலவீனமான நிலைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஈமானை அதிகரிக்க விரும்பக்கூடிய ஒருவர் அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் அல்லாஹுடைய சிஃபாத்துகளையும் படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். ஸலஃபு ஸாலிஹீன்கள் நிறைய அஸ்மா சிஃபாத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தௌஹீத் என்ற இந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய மக்கள், மதிக்கக்கூடிய உலமாக்கள், ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம் பைஹகி அல்லது இமாம் இப்னு குஸைமா அல்லது இமாம் தாரமி, இப்படியான மிகப்பெரிய பழைய இமாம்கள் கூடுதலாக அஸ்மா சிஃபாத் சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதலை ஏற்படுத்த வேண்டும். மக்கள் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்வார்களாக இருந்தால் அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு விரும்புவார்கள். எல்லா மனிதனிடமும் இருக்கிற இயல்பான தன்மை இது. அவன் ஒருவரை சரியான முறையில் அறியாத போது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் கொடுக்க மாட்டான், அவரை நேசிக்க மாட்டான், அவரை நெருங்க மாட்டான். இது மனிதனிடம் இருக்கிற ஒரு நிலை. எனவே அல்லாஹ்வை சரியாக புரியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு அதிகமான முஸ்லீம்கள் அல்லாஹ்வை நெருங்காமல் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இன்பம் என்று அவர்கள் கருதக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்ய துணிகிறார்கள், அல்லாஹ்வோடு நெருங்குகிற விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஈமான் அதிகரித்த நிலையில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுடைய ஆழ் மனங்களில் உண்மையாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் அல்லாஹுடைய சிஃபாத்துகளையும் நிறைய படியுங்கள். அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். இரண்டாவதாக, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்றால் அல் குர்ஆனை நிறைய நாம் படிக்க வேண்டும். நான் ஏற்கனவே ஓதி காட்டிய ஒரு வசனம், அல்லாஹு தஆலா மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் சொல்லக்கூடிய விஷயம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்களில் பயம் ஏற்படும். உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளத்தில் பயம் ஏற்படும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அவர்களிடம் அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அந்த வசனங்கள் ஈமானை அதிகரிக்க செய்யும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல் குர்ஆன் வசனங்களுக்கு ஈமானை அதிகரிக்க செய்கிற ஒரு அற்புத தன்மையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இது மறுக்க முடியாத ஒரு தெளிவான உண்மையாகும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே வைத்து அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். கதை சொல்ற நிலை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. விளக்கம் சொல்கிற நிலை அதிகமாக இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் வைத்து அதிகமாக குர்ஆனை தான் ஓதுவார்கள். நம் சென்ற வாரமும் ஹுத்பாவிலே சுட்டிக்காட்டியதை போன்று உம்மு ஹிஷாம் பின்த் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சூரத்து காஃப் என்ற அத்தியாயத்தை நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து கேட்டு செவி வழியாக பாடமாக்கி கொண்டேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை மிம்பரில் வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் குர்ஆன் வசனங்கள் ஓதப்படும் போது ஈமான் அதிகரிக்கும். ஒரு ஹத்தீபுக்கு அந்த நம்பிக்கை முதலில் வர வேண்டும். ஹுத்பாவை நிகழ்த்துகிற ஒரு ஹத்தீப் என்ன நம்ப வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்திற்கு ஒரு தன்மை இருக்கிறது, ஈமானை அதிகரிக்க செய்யும் என்று. இந்த நம்பிக்கை ஹத்தீபிடம் வருமாக இருந்தால் அந்த ஹத்தீப் என்ன செய்வார் என்று கேட்டால், மிம்பரில் முடியுமானவரை அதிகமாக குர்ஆன் வசனங்களை ஓத விரும்புவார். தமிழில் பொருள் சொல்வதை விட அரபியிலே அதை ஓதி பொருள் சொல்ல வேண்டும், சரியாக ஓத வேண்டும். அப்படி ஓதும் போது அது அந்த மக்களுடைய உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்த அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே குர்ஆனிய கல்வி என்பது
அல் குர்ஆனை படிப்பது என்பது நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு அதிகமான ஹத்தீப்மார், கவலையோடு இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், மிம்பர்களில் குர்ஆன் ஓதுவதை குறைத்து கொண்டு வருகிறார்கள். மிம்பர்களில் வைத்து தங்களுடைய சொந்த விளக்கங்களை அதிகப்படுத்துகிறார்கள். சில ஹுத்துபாக்களை தொகுத்து பார்த்தால் ஒரு குர்ஆன் வசனம் கூட ஓதி இருக்க மாட்டார்கள். உண்மையிலே நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுத்துபாக்களை தொகுத்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுத்துபாக்களை தொகுத்து பார்த்தால் பெரும்பாலும் சில குர்ஆன் வசனங்களை தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே வைத்து ஓதி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ விளக்கத்தை அறவே தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. குர்ஆன் வசனங்களை அதிகரித்து விளக்கத்தை குறைக்க வேண்டும். அப்படி செய்யும் போது அந்த ஹத்தீப் அந்த நம்பிக்கையோடு, குர்ஆன் ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடியது என்ற நம்பிக்கையோடு குர்ஆனை ஓதும் போது நிச்சயமாக ஈமான் அதிகரிக்கும். ஏனென்றால் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனம், வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அவனுடைய வசனங்கள் அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அந்த வசனங்கள் அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்யும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே குர்ஆனை பற்றிய கல்வி மிக முக்கியமானது நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்கு. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய 3வது கல்வி என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை படிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை அதிகமாக படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை அதிகமாக படிக்கும் போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அவர்கள் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு அழகாக முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்ற செய்திகளை படிக்கிற நேரத்தில் நம்மை அறியாமலே நம்முடைய உள்ளங்களில் ஈமான் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதே போன்று கல்வியிலே 4வதாக நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்வதற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டியது சலஃபுஸ் சாலிஹீன்களுடைய வரலாற்றை படிப்பது. சலஃபுஸ் சாலிஹீன்கள் என்று நம்முடைய உரைகளில் நாம் குறிப்பிடுவது யாரை என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அதற்கு அடுத்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், அதற்கு அடுத்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்களை சிலாகித்து சொல்கிறார்கள், புகழ்ந்து சொல்கிறார்கள். ஹைருல் குரூனி கர்னி சும்மல் லதீன யலூனஹும் சும்மல் லதீன யலூனஹும். நூற்றாண்டுகளில் சிறந்தது என்னுடைய நூற்றாண்டு, பிறகு அதற்கு அடுத்த நூற்றாண்டு, பிறகு அதற்கு அடுத்த நூற்றாண்டு. எனவே நம்முடைய உலமாக்கள் சலஃபுஸ் சாலிஹீன்கள் என்று குறிப்பிடும் போது நீங்க ஜக்கரியா சாஹிப், இலியாஸ் ரஹ்மஹுல்லா போன்றவர்களை கருதக்கூடாது. சலஃபுஸ் சாலிஹீன்கள் என்று கூறும்போது சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்களை குறிக்கும். இந்த சலஃபுஸ் சாலிஹீன்களுடைய வரலாற்றை படிக்கும் போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். உண்மையிலேயே சஹாபாக்கள், சில சஹாபாக்களுடைய வரலாற்றை படித்தால் நிச்சயமாக கல் நெஞ்சக்காரனுடைய இதயமும் ஈரமாகிவிடும். உதாரணமாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய வாழ்க்கை முறையும் ஈமான் கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை நிலை மாறிய முறையும் படிக்கும்போது அழாமல் படிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கே அவரை பார்க்கும்போது அழாமல் இருக்க முடியவில்லை என்றால் பாருங்கள். மிக வசதி படைத்த ஒரு பெண்ணுக்கு மகனாக பிறக்கிறார், நல்ல ஆடம்பரமாக வாழுகிறார், உலகத்தை மேக்சிமம் அனுபவிக்கிறார் அந்த காலத்தில். அதனால் தான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஓரிடத்தில் ஒருவர் வருவார், வந்தவர் கேட்பார், இந்த இடத்தில் முஸ்அப் நின்று விட்டு போனாரா என்று. முஸ்அப் இருக்க மாட்டார், வந்தவர் கேட்பார், இங்கே முஸ்அப் இருந்து விட்டு போகிறாரா என்று. ஏனென்றால் முஸ்அப் பயன்படுத்துகிற அத்தர், நறுமணம் யாராலும் பயன்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு மிக விலை உயர்ந்த நறுமணத்தை தான் பயன்படுத்துவார். ஆடம்பரமாக ஆடை அணிவார், ஸ்மார்ட்டான இளைஞர். ஈமான் கொண்டதற்காக வேண்டி அவர் மிக கடுமையாக தாயினால் உதாசீனம் செய்யப்படுகிறார். கடைசியில் அல்லாஹ் அவரை சோதிக்க நாடினான். வறுமையின் உச்சகட்டத்திலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். மதீனாவிலே ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்திருக்கும் போது, சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கும் போது முஸ்அப் உள்ளே வருகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. வருகிறவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் சிந்த அழுது விட்டார்கள், கடுமையாக அழுதார்கள்.
சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்ததும் அவர்கள் காட்டுகிறார்கள், அதோ போகிறாரே முஸ்அப், அவரை பாருங்கள், எப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தவர், இன்றைக்கு அவர் அணிந்திருக்கிற ஆடையை பாருங்கள், அவருடைய கீழாடை கிழிந்து ஓட்டையாகிவிட்டது, வேறு ஒரு புது ஆடை வாங்க முடியாமல் அந்த ஓட்டையில் ஒரு துண்டை போட்டு பெச் போட்டிருக்கிறார், ஒட்டு போட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். கடைசியிலே இந்த தீனுக்காக வேண்டி, இந்த தீனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உஹது யுத்தத்திலே போராடி அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார். ஷஹீதாக்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுஹதாக்களை அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையிலே நீங்கள் கவனிடுங்கள் என்று சொன்னபோது சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முஸ்அபை கவனிட முயற்சி செய்கிறோம், அவருடைய ஆடையினால் மேற்பகுதியை மறைத்தால் கீழ்ப்பகுதி ஓப்பனாக இருக்கிறது, கீழே மறைத்தால் மேலே திறந்திருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேல் பகுதியை நீங்கள் அவருடைய ஆடையினால் மறைத்துவிட்டு அவருடைய கால் பகுதியை இத்ஹிர் என்ற புல்லினால் கவனிடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே இவ்வாறான வரலாறுகள் அடிக்கடி படிக்கப்படும் போது நிச்சயமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதிலே மாற்று கருத்து இருக்காது. என்ன பிரச்சனை என்று கேட்டால், இதற்கு நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு உலகம் நமக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறது. அந்த சதி வலையிலே நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இன்று கவனக்கலைப்பான்கள் அதிகரித்து பொழுதுபோக்கு சாதனங்கள் அதிகரித்திருக்கிற காரணத்தினால் ஒரு டிவிடியை போட்டு ஒரு சஹாபியுடைய வரலாற்றை கேட்க நமக்கு டைம் இல்லை. கையில் ஃபோன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, யூடியூப்ல போய் சஹாபாக்களுடைய வரலாற்று ஒரு 10 நிமிஷம் கேட்போம் என்பதற்கு நேரம் இல்லை. டைம் எல்லாம் ஃபேஸ்புக்கில், டைம் எல்லாம் வாட்ஸ்அப்பில் இப்படியே போய் கொண்டிருக்கிறது. வருகிற எல்லாவற்றையும் ஷேர் பண்ண வேண்டும் என்ற ஒரு மனோநிலை, எல்லாவற்றுக்கும் கமெண்ட்ஸ் எழுத வேண்டும் என்ற ஒரு மனோநிலை, இந்த மனோநிலைக்கு நாம் தள்ளப்பட்டதனால் நம்முடைய உள்ளங்கள் அப்படியே கரைபடிந்து கொண்டு செல்கின்றன, நமக்கு புரியவில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நேரங்களை பற்றி மறுமையிலே நம்மிடத்தில் விசாரணை இருக்கிறது. எனவே முடியுமானவரை இந்த ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வரலாற்றை நாம் படிக்கிற போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுடைய பிரபஞ்ச அத்தாட்சிகளை நாம் பார்க்க வேண்டும். அது இயற்கையான, அதாவது இயற்கை என்று மக்களால் அடையாளப்படுத்தப்படுகிற அல்லாஹுடைய படைப்புகளாக இருக்கலாம், அல்லது மனிதனிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, இவற்றை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா மலைகளை பாருங்கள், வானத்தை பாருங்கள், கடலை பாருங்கள், ஒட்டகத்தை பாருங்கள் என்று பார்க்க தூண்டுகிறான். அதே போன்று வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன், உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டாமா என்றும் கேட்கிறான். அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நம்ம பார்க்கிற போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அதிலும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு விஞ்ஞானம் படித்த மாணவன் விஞ்ஞான ரீதியில் இவற்றை அணுகுவது, அல்லது ஒரு பாமர மனிதன் அவனுடைய அறிவு தரத்தை வைத்து சில நேரங்களில் நூரெலியாவுக்கு போகிறான், மலையின் உச்சியிலிருந்து ஒரு கல்லிலிருந்து நீர் வடிகிறது, இதை அவன் யோசிக்க வேண்டும். வெறுமனே ஒரு போட்டோ எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுவது என்பதை விட, எப்படி ஒரு கல்லுக்குள் இருந்து தண்ணீர் வருகிறது என்று அவன் அதை யோசிக்க ஆரம்பிப்பானாக இருந்தால் அல்லாஹுடைய வல்லமை அவனுக்கு புரியும், ஈமான் அதிகரிக்கும். அதே போன்ற அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சில நேரங்களில் நமக்குள்ள சில அற்புதங்களை காட்டுறான். அதெல்லாம் நம்ம சில நேரங்களில் இந்த யூடியூப்ல எல்லாம் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தால் 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை. இன்றைய தற்செயலாக அப்படி ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. சும்மா யூடியூப்பை ஓன் பண்ண உடனே வளமையாக அவங்க ஏதாவது அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரண்ட் பேஜில். அதில் ஒரு காட்சி போடப்பட்டிருந்துச்சு, ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, இந்தோனேசியா. அவர்களுக்கு ஒரு குழந்தை 11 வயசு, 2 கையும் இதால் இல்லை, 2 காலும் தொடையால் இல்லை, அப்படித்தான் பிறந்திருக்கு பிள்ளை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அதற்கு நல்ல மூளை வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார். அவங்க எல்லா இடத்துலேருந்தும் அந்த வீடியோவை கவர் பண்ணி ஸ்கூலில் போய் அங்குள்ள வகுப்பாசிரியை சொல்கிறார், இவர் மெக்ஸில் கடும் கட்டிக்காரன், கையும் இல்லை காலும் இல்லை, ஆனால் மூளை மிக வேகமாக கணக்கு செய்யக்கூடிய மூளையாக இருக்கிறது. உண்மையில் இதை பார்க்கும்போது அல்லாஹுடைய அந்த குத்ரத், அல்லாஹுடைய வல்லமை. வீட்டை வந்தால் கம்ப்யூட்டர் கேம் விளையாடுற அந்த பொடியன் இந்த ஷோல்டரால் அந்த மவுஸை ஆப்ரேட் பண்ணி
அதே மாதிரி மூக்கால மவுஸ் ஆப்ரேட் பண்ணி அந்த சில நல்ல நல்ல கேம்ஸ், அந்த கேமுகளை பயன்படுத்தும் போது உண்மையிலேயே நமக்கு நம்மை அறியாமலேயே கண்கள் கலங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. இப்போ அல்லாஹ்வுடைய இந்த அற்புதமான அத்தாட்சிகளை பார்க்கும்போது நிச்சயமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள